ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் ரஜி சார். வணக்கம் நரேஷ். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ரைட் சார். யா சார், வாரத்தோட முதல் நாளில் இருக்கும். ஸோ இந்த முதல் நாளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலால் ஸ்ட்ரீட்குள்ள 2 ஐபிஓஸ் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஏர்வே, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம் பயோட்டிக் த ஃபார்மா லேப் லிமிடெட். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஓகே, ஆக்சுவலி நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 ஐபிஓஸ் இந்த வாரத்துக்கு நமக்கு இருக்கிறது. பட் டாக்கிங் பிரைமர்லி இன்னைக்கு வந்து 2 பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ், அதோடைய ஓப்பனிங் டேட் வந்து 24th, க்ளோசிங் டேட் வந்து 27th. அதே போல் சிம்பயாட்டிக் ஃபார்மா லேப் 24 ஆகஸ்ட் 27th ஆகஸ்ட் க்ளோஸ் ஆகுது. ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் பேண்டே வேற. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் வந்து 131 to 138 ப்ரைஸ் ரேஞ்ச். அதே போல் சிம்பயாட்டிக் வந்து 933 to 988 அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதோட செக்டர்ஸுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இன்னும் ஒன்றுக்கு இன்னொன்றுக்கும் வந்து கம்பேரிசனே நமக்கு இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ்ன்றது லாஜிஸ்டிக் செக்டர், ஸோ தேர் இன்டு லாஜிஸ்டிக்ஸ். அதே சமயத்தில் சிம்பயாட்டிக் ஃபார்மா லேப்ன்றது மெயின் போர்ட், இட்ஸ் ஃபார்மா டெக் பிளே அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரி க்ரோயிங் எக்கானமி லைக் இந்தியாவில் இருக்கும்போது லாஜிஸ்டிக் சர்வீசஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் லாஸ்ட் மைல் டெலிவரி, எண்ட் டு எண்ட் டெலிவரிஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ டெஃபினட்டாக அண்ட் ஐ திங்க் தேர் லைக் ப்ளூ டாட் கைண்ட் ஆஃப் கம்பெனி. ஸோ ஏர் சர்வீசஸ் மூலமாக அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. அதே சமயத்தில் சிம்பயாட்டிக் ஃபார்மா லேப் ஒர்க்ஸ் இன்டு ஃபார்மசூட்டிகல்ஸ். இப்போ ரீசெண்ட் Q1 கூட பார்த்துருக்கோம். ஃபார்மசூட்டிகல்ஸ் செக்டர் வந்து நல்ல தரமான ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி போத் வெரி ரொம்ப ரெண்டுமே கிரிட்டிக்கலான செக்டர்ஸில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கம்பெனிஸ். ஸோ ஐ திங்க் போத் மேக் அன் ஈக்குவல் கேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து, நம்மளுடைய அவுட்லுக் பொறுத்து இட் மேக்ஸ் அன் ஈக்குவல் கேஸ். நம்ம வந்து ஈக்குவல் கேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஹவர் இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நிலேஷ். ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ஃபார் ஐபிஓஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டு முதலீடு செய்யறது பெட்டராக இருக்கும். பட் ஆல் ஆஃப் தேம் கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்ய வேண்டியது. இதெல்லாம் பெரிய அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸுக்காக நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா இதில் சம்டைம்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் இதோட இம்பார்ட்டன்ஸ் டு தி எக்கானமி வச்சு நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஐ திங்க் இட் பிகம்ஸ் மோர் சென்சிபிள். நிலேஷ். ஷோர் சார், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து லாங் டேர்ம் இதுக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறீங்க, கரெக்டா? யா, லாங் டேர்ம் வியூ இருந்ததுன்னா இது 2 ஐபிஓமே இஸ் ஃபேர் as an இன்வெஸ்ட்மெண்ட். இது பை அண்ட் ஹோல்டு தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார், ஓகே. ஷோ சார், நம்ம ஐபிஓ பற்றி பேசினதுனால நம்ம நேர்களோட ஒரு கொஸ்டினாக உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த லலிதா ஜுவல்லரி மார்ட்டோட இம்பாக்ட் போன வாரத்தோட இது எப்படி இருக்கு இந்த வீக்? லலிதா ஜுவல்லரி வந்து இட்ஸ் அன் ஓவர் சப்ஸ்கிரைப் இஷ்யூ. அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சார், பார்த்துட்டோம். பட் இதோட ஷேர் லிஸ்டிங் வந்து 24ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. தட் இஸ் டுடே. அண்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்டட் at 265 on the NSE, 265.30 on the BSE. இது வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 32% ப்ரீமியம். ஐபிஓ ப்ரைஸை விட 32% ப்ரீமியமில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஃபைனல் ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 201 ரூபா. இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிருக்கிறது வந்து 265 ரூபாயில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் அதில் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. பட் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக மட்டுமே லலிதா ஜுவல்லரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஓகே, தே மேட் அ டீசன்ட் கெயின். அது வித்திருப்பாங்களா இல்லையான்றதுல எனக்கு தெரியாது. ஆல்வேஸ் இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஐபிஓவில் இருக்கும்போது இட் இஸ் வெரி லைக்லி தட் லிஸ்டிங் கெயின்ஸ் கேன் பி வெரி ஸ்ட்ராங். பட் அதுதான் பர்பஸா அப்படின்னு கேட்டால் வெல் தட் இஸ் ஜஸ்ட் அ ஒன் ஆஃப் சான்ஸ் ஃபார் யூ டு மேக் மணி. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் லாங்கர் டேர்ம் ஹோல்டிங் இஸ் அ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஐபிஓஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது அலாட்மெண்ட்டாக கிடைச்சிருக்காது. ஸோ கிடைச்சவங்களுக்கு கிடைச்சிருக்கும், லிஸ்டிங் கிடைச்சிருக்கும், லிஸ்டிங் கெயின்ஸுக்கு பெனிஃபிட் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதோடைய தாக்கம். ஷோர் சார், ஷோர். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஷோஸில் பேசினோம்னா டிஃபென்ஸ் செக்டரான பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணணுமா செல் பண்ணணுமான்றத நம்மளோட ஷோவை பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் ஒப்பீனியனை கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இது எப்பவுமே பை அண்ட் ஹோல்ட் தான். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பிளே. அதாவது ரீசெண்ட் டைமில் ஒரு பேனிக் செல்லிங்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கூடாது, நுழையக்கூடாதுன்றது தான் கருத்து. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்ஜின்
கம்ப்ரெஷனாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கட்டும், இரண்டுமே சேர்ந்து அந்த விலையை வந்து ஒரு அந்த பங்குடைய விலையை வந்து ஒரு 7 மாத லோ கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நியர் 413 ரூபா அருகில் கொண்டு வந்து வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த ரீசன் டு பேனிக். இது எதனால நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பிளே வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்ன்றது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை. இட்ஸ் செக்டர் ஃபார் த லாங் டேர்ம். இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் லாங் டேர்ம். ஸோ இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஆர்டர் புக் வந்து 72,000 கோடிக்கான ரெவென்யூ ஆர்டர் புக் வந்து அவங்க கையில் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு வந்து அவங்களோட ஆர்டர் புக் வந்து ஃபில்டுனா இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இரண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இவங்களோட ரெவென்யூ, அதாவது வருவாய் வளர்ச்சி என்பது 25% கிட்ட நம்ம பார்த்தோம், விச் ஐ திங்க் இஸ் அகெயின் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஓவரால் ஐ திங்க் தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஓகே அப்சைட் டார்கெட்ஸ் இல்லை அப்சைட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஏன் குறைவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படின்னா இந்த ஸ்டாக்கோடைய பி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 49x கிட்ட இருக்கிறது. ஸோ 49xனா கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் ப்ரைஸ் ஏற்றம் வந்து நமக்கு கிடைக்க போவதில்ல. பட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், ரிசல்ட் வைஸாக இருக்கட்டும், வருவாய் வகையில் பார்க்கும்போது ஐ திங்க் திஸ் அ வெரி ஸ்ட்ராங் கம்பெனி வித் அ வெரி ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இன் பிளேஸ். ஐ திங்க் இந்த ஃபேக்டர்ஸே போதும். ஸோ இட் ஆஃபர்ஸ் அஸ் சஃபிஷியன்ட் ரீசன் டு ஹோல்ட் ஆன் டு தட் ஸ்டாக். அது வந்து பேனிக் செல்லிங் நம்ம இன்வால்வ் கூடாது என்பதுதான் என்னோட வியூவா இருக்கிறது. நிலேஷ் சார், இன்னைக்கு ஒரு ஹெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு நியூஸா இருக்கு. இந்த கோல்ட் டவுன் போர்ட்ஃபோலியோ வந்து 1.5 லேக் ஸ்கோருக்கு வந்து ஃபினான்ஷியல் 27 இதுல க்ளோஸ் ஆகுது. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? FY27 எண்டிங், அதாவது இன்னும் அடுத்த 3 குவார்ட்டர்ஸ் முடியும் போது, தட் மீன்ஸ் we are talking by March 2027 நமக்கு வந்து கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ, அதாவது தங்கத்தை அடிப்படையாக வைத்து கடன் கொடுக்குற வசதி. ஸோ கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ, ஸோ NBFCயாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம், பிரைவேட் லெண்டிங்காக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து 1.5 லட்சம் கோடியாக இது மாறப்போகுது என்பது உயரப்போகுது என்பது அந்த செய்தி. இப்போ இது கூடவே நம்ம ஒரு செய்தி ஹெட்லைனை மட்டும் பார்க்கறத விட ஐ திங்க் காம்போசிட்டா நம்ம மொத்தமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஐ திங்க் தட் இஸ் அ பெட்டர் வே டு அனலைஸ் நியூஸ். இப்போ பொதுவாக நான் கேட்குற கேள்வி இது, இந்த ஹெட்லைன் புரியறதுக்கான கேட்குற கேள்வி இதுதான். தங்கத்தை வைத்து நம்ம கடன் எடுக்கும்போது அது எந்த ஒரு தேவைக்காக நம்ம எடுத்திருக்க கூடும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இந்தியா பொறுத்த மட்டும் தங்கம் என்பது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். பீப்புள் யூஸ்வலி டோன்ட் லைக் டு செல் ஆர் பிளெட்ஜ் கோல்டு அன்லெஸ் இட் இஸ் வெரி வெரி டெஸ்பரேட் மூவ் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடும். ஸோ டெஸ்பரேட் மூவ் அல்லது ரொம்ப தேவைன்னா ஒன்று ஒரு வீடை வாங்கணும், இல்லை நிலத்தை வாங்க வேண்டும், இல்லை அந்த மாதிரி ரொம்ப தேவையான இல்லை ரொம்ப அக்ரிவேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் தான் இந்த கோல்டு லோனுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படுது என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போ கோல்டு ப்ரைஸ் ஏற்றம், ஸோ கையில் இருக்கிற கோல்டில் கொஞ்சம் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்றத நினைக்கிறது தவறு இல்லை அப்படின்றது, தட் இஸ் ஃபைன். பட் பொதுவாக இந்தியா பொறுத்த மட்டும் இந்த கோல்டு வந்து ஒரு லோன் ப்ராடக்டாக மாற்றி எப்போ எடுக்கிறதுனா அந்த வீட்டுக்கு இல்லை அந்த கோல்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி செய்வாங்க. சரி, அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு 2 பெரிய தேவைகள் அப்படின்றது, ஒன்று வந்து நம்ம ஒரு வீடு இல்லாத ஒரு நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி இல்லாத அப்பார்ட்மெண்ட் ஆர் ஹோம். இரண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், அது வந்து எமர்ஜென்சி. ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி அபவுட் லெஸ் தேன் ஈவன் 5% ஆஃப் வாட் இஸ் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ அபவுட். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஹெட்லைன், அது கூடவே நம்ம பார்க்க வேண்டியது ரியல் எஸ்டேட் செக்டரில், அதாவது சேல்ஸ் புக்கிங்ஸ் இல்லையா, அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லாத ஹோம்ஸோட புக்கிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போனால் நம்ம பார்க்க முடியுதுன்னா சேல் ஆஃப் ஹோம்ஸ் வந்து இல்லை புக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருக்கிறது. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு உள்ளதல்ல. சேல்ஸ் புக்கிங்ஸ் ஆஃப் 28 லிஸ்டட் என்டிட்டிஸ், அப்படின்னா 28 மேஜர் கம்பெனிஸ் உடைய சேல்ஸ் புக்கிங்ஸ், புதிய ப்ராப்பர்ட்டி புக்கிங்ஸ் வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. 21% வீழ்ச்சி வந்திருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கோல்டு லோன் எடுத்து நம்ம ஒரு வீட்டு வசதி வாங்குறதுக்கான ஒரு கடனாக மாற்றிக்கொண்டு அது செயல்பட்டோமானால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூஆர் கன்வெர்ட்டிங் ஒன் அசெட் இன்டு another, தட் இஸ் அ ஃபேர் டீல். பட் இங்கே வந்து சேல்ஸ் புக்கிங்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் வந்து குறையும் பொழுது அப்போது மீதி இருக்கிற இந்த கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ வந்து எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வியே. என்னையை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் பீங் மோஸ்ட்லி டன் டிரைவ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் டெய்லி கன்சம்ஷன்.
அந்த ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த பொருளாதாரம் இந்தியா பொருளாதாரத்துக்குள் இது ஒரு ரெக்யர்மெண்ட்டாக மாறி இருக்கிறது என்பதுதான். ஸோ டெய்லி கன்சம்ஷனுக்கு நம்ம கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ வளருது என்பது இது ரிஸ்கி மேட்டர். தட் மீன்ஸ் த வெல்த் அவைலபிள் வித் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிள் ஃபார் த பீப்புள் டு ஹேவ் அவங்களோட டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் டெய்லி கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் மீட் பண்ணுறதுக்கே இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனதில் எழுப்ப ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் இந்த கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சிக்கான காரணமும் இதுதான். ஸோ இஃப் இட் இஸ் நாட் கோயிங் இன் டு ப்ராப்பர்ட்டி, ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து வெஹிக்கிள்ஸுக்கு வேணால் போகலாம், ஸ்மால் பர்சன்டேஜ் டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், எஜுகேஷன் இதெல்லாம் போகலாம். ஐ திங்க் நெட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பெரிய அளவு வந்து தினசரி கன்சம்ஷனுக்காக மாறுகிறது அப்படின்றதே நான் நினைக்கிறேன். தட் ஐ திங்க் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட் நிலேஷ். ஸோ ரைட் நவ் கோல்ட் லோன் கம்பெனி சரி நம்ம வந்து மார்க்கெட் பிளேயராக இருக்கும்போது இன்னொரு தரப்பில் இதை பார்க்க வேண்டும். எப்படி ஒரு இன்வெஸ்டரான நிலைமையில என்பிஎஃப்சி கோல்ட் லோன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப சிறந்த செயல்பாடு இருக்கும், அட்லீஸ்ட் FY27 முடிகிற வரைக்கும் ரொம்ப சிறந்த செயல்பாடாக இருக்கக்கூடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா லோன் போர்ட்ஃபோலியோ வந்து வளர்ச்சி அடையும் போது டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் இருந்தாலும் சரி வளர்ச்சி அடையும் என்பது தான் முக்கியம். பட் ஆன் த ஃபிளிப் சைட் ரிவர்ஸை பார்க்கும்போது திஸ் குட் பி அ லிட்டில் அலார்மிங் ட்ரெண்ட்ன்றது தான் என்னோட வியூ. நிலேஷ். ஷோ சார். ஸோ இது எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம அப்கமிங் நம்மளோட டெக்னிக்கல் அனலைஸ் ப்ரோக்ராம் வந்து August 29 நம்ம சென்னையில் கண்டக்ட் பண்ணுறோம் இன்னும் பார்க்கல. அதை பற்றி உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் கொடுங்க சார் ஃபார் தி ஆடியன்ஸ். இது வந்து we have been doing this இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் செஷன்ஸ் வந்து நம்ம நிறைய செஷன்ஸ் இதோட பண்ணியிருக்கிறோம். ரீசெண்டாக ஒரு பூட் கேம்ப் வேறு நம்ம பண்ணியிருந்தோம் போன வாரம், விச் வாஸ் an ஆன்லைன் செஷன். இது வந்து இன் பர்சன் செஷன். ஸோ நம்ம வந்து சார்ட் ரீடிங்க்கான ஒரு நபர், அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி சார்ட்ஸை ரீட் பண்ண வேண்டும், சார்ட்ஸை பயன்படுத்த வேண்டும், சார்ட்ஸை வச்சு நமக்கு என்னென்ன பொசிஷன்ஸ் அல்லது என்னென்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணக்கூடும் அப்படின்றதான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இட் இஸ் அ ஃபுல் டே இன் பர்சன் கிளாஸ், அதாவது 9:30 to 5:30 வரைக்குமே சென்னையில் நடக்க போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியின் முடிவில் இந்த நிகழ்ச்சியோட நீங்கள் டேக் பார்த்தீங்கன்னா அந்த இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. there will be a QR code or there will be a phone number. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இன்னும் கூடுதலாக சொல்லப்படும் அப்படின்றதையும், ரொம்ப பயனடையக்கூடிய ஒரு டெக்னிக்கல் செஷனாக தான் இது மாற இருக்கிறது என்பதையும் அதை குறித்து நமக்கு சந்தேகமே இல்லை. ஐ திங்க் பீப்புள் அட்டெண்டட் ஹவ் பெனிஃபிட்டட் இன் அ பிக் வே. ஸோ இதில் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா டெஃபினட்டாக தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குள்ள தேவையான கைடன்ஸ் அந்த ஃபோன் கால் மூலமாக கிடைக்கும். 29th அன்னைக்கு நம்ம சென்னையில் சந்திப்போம். நிலேஷ். ஷூர் சார். தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் வேர்ட் சார். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு செஷனில் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.